வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0% ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். எஸ், ஆகா கல்யாணத்தோட கடைசி எபிசோட்ஸ் போயிட்டுருக்கு. கிளைமேக்ஸ் ஷூட் முடிஞ்சிருச்சு. அதே சமயம் ஒரு எமோஷ்னல் ப்ரமோ நம்மளும் பார்த்துருப்போம், ஐஷு ரிலேட்டடாக. ஸோ ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு ப்ரமோ. கண்டிப்பாக வந்து அவங்க முழிச்சிடுவாங்க இல்லையா? ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். சூர்யா அண்டு மகா ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ். அதுவும் மகா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிங்கர் பெண், ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இந்த சீரியலில். ஸோ இந்த சீரியல் ஹோப் அக்டோபர் 3 முடியுது. ஸோ அதே மாதிரி அக்டோபர் 5 பிக் பாஸ் வருது. அக்டோபர் 6 ஒரு டைம் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா அந்த 6 அந்த டைமில் எந்த சீரியல் வருது, 6:30 ஏதாச்சும் மாற்றுறாங்களா? அப்புறம் வந்து 7:30 வந்து மேபி நான் என்னுடைய கெஸ்ட் சின்ன மருமகள் வரும்னு நினைக்கிறேன். 9:30 10 சிந்து பருவி எங்கே கொண்டு வந்து போடுவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 6:30 6க்கும் சிந்து பருவி வந்து 6:30க்கும் போடலாம். பட் ஆனால் நான் இப்படி சொன்னேன்னா என் மேலே வருத்தப்படுவீங்க. ஸோ எப்படி வேணாலும் சேஞ்சஸ் இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட மண்டே டைம் ஸ்லாட் இருக்குது. அதே மாதிரியே ஒரு பிரியா விடை இவங்க எல்லோரும் ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலை பொறுத்தவரையிலும் செம காமெடி நிறையா இருந்திருக்கு. கோடீஸ்வரி அவங்க வந்து ஒரு பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எமோஷ்னலாக அவங்க கேரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீரியல் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு வித்தியாசமாக வேறு ஒரு லாங்குவேஜ்லேருந்து அப்படின்ட்டு இன்னும் நிறைய லாங்குவேஜஸ்லேயும் போயிட்டுருக்க ஒரு சீரியல். ஸோ ரொம்ப பெரிய நம்பர்ஸ் வந்து டிஆர்பியில் அதர் சீரியல்ஸில் அதர் லாங்குவேஜ்லேயும் எடுத்திருக்காங்க, இங்கேயுமே எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் ஆனால் வந்து இந்த டைம் ஸ்லாட் அந்த 6 கொண்டு போகும்போதே ஒரு தொய்வு ஏற்பட்டுரும், அது எல்லா சீரியலுக்கும் அப்படிங்கிறதா. பட் பிக் பாஸ் வரும்போது ஏதோ ஒரு சீரியல் பழியாகும் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் வந்து இப்படியும் சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க. அதனால சில எபிசோட்ஸும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம் சில சீரியல்ஸ்க்கு. ஸோ எனிவேஸ், ஒரு பிரியா விடை ஆகா கல்யாணத்துக்கும் அக்டோபர் 6 ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட நியூ டைம் ஸ்லாட்டில் நானும் காத்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் அஃபிஷியலாக தெரிஞ்சதுன்னா சொல்கிறேன், இது என்னுடைய கணிப்பு தான். அதே மாதிரி பிக் பாஸ் இந்த முறை பெரிய எதிர்பார்ப்புகளோடு எல்லாருமே இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம் 0%.